எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி மாதிரியே யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் போடுற வீடியோ பிடிக்கலையா, என் வாய்ஸ் பிடிக்கலையா, இல்லை ஸ்டூடியோ ஏதாவது பிரச்சனையா, எதாவது இருந்தாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அந்த ப்ளீஸ் இப்படி கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனெக்டிவிட்டி இந்த கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பெருசா யாரும் கமெண்ட் பண்ணாதுங்க போது எனக்கு எப்படி தெரியும் நான் ஸ்டூடியோ ஒழுங்கா கொடுத்துருக்கேனா இல்லையா, அது மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்காக வீடியோ போடுறேன், எனக்காக ரெண்டு வார்த்தை தப்பல்ல நான் கேட்கறது. ஓகே ஃபைன், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நான் வந்து முடிச்சிருந்தேன் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாரும் கேட்டீங்க, எல்லாரும் இல்லை வேற பேர் கேட்டாங்க ஜங்குக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு. நான் முதல்ல சொல்றதா எப்பவுமே மனசு வச்சுக்கோங்க. நான் ஸ்டோரி படிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் ஸ்டோரி படிக்க மாட்டேன், அப்படியே வித்ரா பண்ணிட்டு வந்துருவேன். ஸோ நானே படிக்க மாட்டேங்கிற போது உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டோரியை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்ல. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எந்த ஒருத்தி நல்ல ஒரு இதாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ வந்து ராஜ்வீர் கிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்க போறேன். ராஜ்வீர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, டாக்டர் அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ பாட்டி ராஜ்வீரோட பாட்டியும் அவங்க அப்பாவும் ராஜ்வீரோட அப்பாவும் பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, கொஞ்ச நேரம் ஆனோடனே ராஜ்வீர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே வச்சு குடுக்குன்னு அவங்க போறாங்க. போயிட்டு அங்க எங்க என்னென்னமோ தேடிட்டே இருக்காங்க. பாட்டி இருந்துச்சு, ராஜ்வீர் என்னாச்சு, என்ன தேடுற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தேடுறியா, நான் என்னோட கார்கி வேணும், நான் வந்து வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு எதுக்கு இப்ப கார்கி எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க போறியா, போய் அங்க கூட்டிட்டு வரதான், போய் அந்த வீடியோ கூட்டு வரதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, பட் அவங்க அப்படியே சொல்லியிருப்பாங்க, வீடியோ போய் நான் கூட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வார்த்தை எனக்கு தமிழ்ல சொல்றதுல விருப்பம் இல்லை, சொல்லலை அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டி இருந்துட்டு இது என்னோட ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு, அதை எப்படி கூட்டிட்டு வர முடியும், நான் ஜங்குக்கு ஒன்னும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான், அந்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டாங்கிற எந்த நியூஸும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, எனக்கு அவன் வேணும், எப்படியும் செத்து போயிடுவான், அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி நானே போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன், எனக்கு அவன் வேணும், நான் அவளை கூப்பிட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜ்வீர் வந்து சாவியை தேடி எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது பாட்டி போயிட்டு ராஜ்வீர் தப்புன்னு அறவிடுறாங்க. அரைஞ்சிட்டு அவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ராஜ்வீருக்கு ஒரு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, ஏன்னா பாட்டியோட கழுத்தை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி என்ன அடிக்கிறீங்களா, என்ன அறியறீங்களா, எனக்கு அவ வேணும், அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அவன் கூட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடறாங்க. ராஜ்வீரோட அப்பா எங்க ஓடி வந்து ராஜ்வீர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னடா அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பாட்டிக்கு வந்து மூச்சு திணறல் வந்துருச்சு. அப்படின்ற மாதிரி அவங்க இருமிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ராஜ்வீருக்கு இப்பதான் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. உடனே போய் அந்த பாட்டியோட காலில் வந்து, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் இப்படி பண்ண மாட்டேன் பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து ராஜ்வீரை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி தட்டி கொடுக்குறாங்க. ராஜ்வீர் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் உள்ளுக்குள்ள மண்டையில பார்த்தா இன்னும் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது, உன்னால என் பாட்டி என்ன அரைச்சிட்டாங்களோ, நான் சும்மா இருக்க விட மாட்டேன், நீ அவன் கூட எல்லாம் இருக்கக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும், அவனை கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க தேவங்க பத்தி. ஸோ இப்போ போல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா டெலிவிஷன்லயும் ஒரே ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு, #Save Jungkook, #PrayForJungkook. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை போட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து #Save Jungkook வந்து நம்பர் 1. ஸோ இதுதான் வந்து எல்லா டெலிவிஷன்லயும் ஓடிட்டு இருக்கு. இதுதான் வந்து ராஜ்வீர் வீட்லயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ராஜ்வீர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க நியூஸ் வந்து டேவாங்க பத்தினது. டேவாங்க வந்து அந்த போலீஸ் கிட்ட கெஞ்சினாங்கல்ல, என்ன விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஞ்சின வீடியோவா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து டேவாங்க அந்த முடியை பின்னாடி எடுத்து விட்டு அவங்க ரெண்டு பேசிட்டு இருந்த அந்த சீனா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சு வந்து இப்படி வந்து கத்தி அழுதாங்க. ஜங்குக் ஒய்ஃப் வந்து கத்தி அழுதாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விமன் தான், இப்போ நடந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து டேவாங்க பத்தின நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ நம்பர் 1 ட்ரெண்டிங்கே வந்து டேவாங்க தான். ஸோ டேவாங்க அந்த அழுத வீடியோஸ் இதுதான் வந்து இப்போ நம்பர் 1 ட்ரெண்டிங், ஜங்குக்கை விடவும் டேவாங்க ட்ரெண்டிங். ஸோ அதனால வந்துட்டு அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க
கோவமா வருது. இப்படி ஜங்குக்காக இப்படி வாழலாம், அவனுக்காக இப்படி வாழலாம், அவனுக்காக ஏன் வாழணும், எனக்காக தான் வாழணும், என் கூட தான் இருக்கணும். சைக்கோதான் மாறிட்டாங்க. இது ஒரிஜினல் சைக்கோ தான். ரிமோட் தூக்கி எரிஞ்சு அதான் தெரியும் அவனை கூட்டிட்டு வருவேன். இது இன்னும் ஓவர் ஆகல, இது இன்னும் முடியல, இது இன்னும் முடியலன்ற மாதிரி கத்தி கத்தி ஒரு மாதிரி சைக்கோவே ஆயிட்டாங்க அவங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். பாட்டி மட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பாட்டியை தவிர எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நம்ஜூன், அப்புறமா யூங்கி, அதுக்கப்புறம் ஹோபி, ஜியோன், அதுக்கப்புறம் மஞ்சூனோடையும் அந்த யூங்கியோட அப்பா இருக்காங்களா அவங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ல தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஒரு சொட்டு தூக்கம் இல்லை, கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போயிருக்கு. எல்லாரும் மூஞ்சிலையுமே வந்துட்டு அந்த ஒரு கலக்கம் தெரியுது, ஒரு சோகம் இருக்கு. ஸோ அப்பதான் வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருக்கு, காரிடாரே ரொம்ப சைலண்டா இருக்கு. ஸோ அப்பதான் வந்து மிஸ்டர் ஜியோன் பேசுறாரு. நம்ஜூன், இந்த அட்டாக் யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா சீக்கிரம் கண்டுபிடிங்க, யாரு பண்ணாங்களோ நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜோன் சொல்ல உடனே நம்ஜூன் இருந்துட்டு கரெக்டு தான் பிரிச்சுப்பா, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கான்டாக்ட் வந்து போகிறாங்க. அதுக்குள்ள நம்ம யூங்கி பேசுறாங்க. நான் கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன், இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸையும் எல்லா ஆங்கிள்லையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, யார் பண்ணாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ஜன் வந்து இவங்க பார்த்து சூப்பர்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த ஐசியூட அந்த டோர் ஓப்பன், அந்த ரெட் லைட் மாதிரி அந்த கிரீன் லைட் எரியும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ டாக்டர் வெளில நடந்து வராங்க. ஸோ டாக்டர் வந்து வெளியில வந்து மாஸ்க் ரிமூவ் பண்றதுக்குள்ள இவங்க எல்லாரும் வந்து டாக்டர் கிட்ட போயிடறாங்க. போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடும். உடனே டாக்டர் வந்துட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு மிஸ்டர் ஜியோனை பார்த்துட்டு யுவர் சன் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு இப்போ பல்ஸ் ஸ்டேபிளா இருக்கு, நல்லா இருக்காரு, ஆனா இன்னும் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில வந்து ஷார்ட் வச்சிருக்காரு, அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அது வச்சிருக்காரு. அதை எடுத்து பார்த்துட்டு அவருக்கு செஸ்ட்ல பட்ட புல்லட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல, சொல்ல போனா ஒரு மில்லிமீட்டர் அளவு தான் வந்து வரும், அவ்வளோ கிட்டப்பட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். நாங்க சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் அது ரொம்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அவருக்கு தரவான ரெஸ்ட் வேணும். ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு அவர் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. அவருக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காதீங்க. அவருக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், அது மட்டும் கிடையாது. அப்புறம் அவரோட காலில் பட்டிருக்க புல்லட் அது வந்து யாரும் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். தைஸோட போன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலயே பட்டிருக்கு. ஸோ அதையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவருக்கு வந்து கால் ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னும் ஃபியூ வீக்ஸ்க்கு அவரால் நடக்கவே முடியாது. அவர் காலுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் அவர் கொடுக்கவே கூடாது. அதனால கொஞ்ச நாளைக்கு அவரால் நடக்க முடியாது. பிசியோதெரபிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றேன், அவங்க ஹெல்ப் பண்ணாம ஐ கேன் ரெக்கவர் சூன், பட் பி கேர்ஃபுல், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரோசன் ஆயிட்டாங்க. எனக்கு கால் நடக்க முடியாது, ஸோ இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் சொல்லும்போது யாரால அதை ஏற்றுக்க முடியல. நம்ஜூன் இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த மனுஷன் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு, அழுதுட்டாங்க. ஹோபிக்கு வந்துட்டு கண்ணில் கை ரெண்டையும் வந்து ஃபேஸை வச்சு மறைச்சிட்டு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யூங்கி வந்துட்டு அப்படியே பின்னாடி வால்ல வந்து அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்டர் ஜியோனுக்கு முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, பையன் பொழைச்சிட்டாங்க, ஒரு குட்டி ஸ்மைல் வருது. தேங்க்யூ டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் வந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுங்க, இன்னும் 3 வாரத்துக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, 3 வாரத்துக்கு இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்றதை பத்தி யோசிக்கலாம், பட் பி கேர்ஃபுல், நாங்க பாத்துக்கிறோம், லைக் கோஸ் வித் யூ, நீங்களும் ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல. எனிவே ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், ரியலி ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நான் மிஸ்டர் ஜியோன் சொல்ல. மற்ற எல்லாரும் டாக்டர் இங்கேருந்து போயிடுறாங்க. மற்ற எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிற்கிறாங்க, ஒரு அசைவும் இல்லை. அதுக்கப்புறம் இருந்துட்டு ஓகே இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, ஓகே ஜங்குக்கு வந்து ஓகே ஆயிட்டாங்க, சேவ் ஆயிட்டாங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஜங்குக்கு தேத்தி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஜங்குக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு, ஜங்குக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச 2வது நாளே கண் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 வாரம் வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 2 வாரமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, வீட்டுக்கு வரல. ஸோ டேயாங்லாம் வந்துட்டு எல்லாருமே ஹாப்பி, டேயாங் ரொம்ப ஹாப்பி. அதுலயும் வந்துட்டு அழுகுதான் வந்திருக்கும், ஒரு சந்தோஷமான அழுகுதான் வந்திருக்கும், எல்லாருமே ஹாப்பி. பட் டேயாங் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த 2 வாரமாவும் பாட்டி வந்து டேயாங் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆல் ஓவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து பார்க்கவே இல்லை. 2 வாரம் ஆச்சு. கெஞ்சி கூத்தாடி மற்ற எல்லா லேடிஸும் வந்துட்டு டேயாங்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பாட்டிக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா பாட்டி இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் சரி போயிட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுக்கணும்
ஜங்குக்கு வந்து லஞ்ச் கொடுக்கணும். ஸோ அவனுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி டிரைவர் கூட தாட்டி விடுறாங்க டேயாங்க மட்டும். ஸோ டேயாங்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி, பாரு ஒரு வழியாக நான் இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் டேயாங்கோட காஸ்டியூம். ஸோ நான் கொடுத்துருக்கேன் பிக்சர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சப்பி ஆயிட்டாங்க, இப்போ ப்ரெக்னெண்டா இருக்காங்கல்ல, கொஞ்சம் சப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதான். அப்புறம் வந்துட்டு இப்படி எடுத்துட்டு போறாங்க. ஸோ கார்ல உட்காந்துருக்காங்க. உட்காரும் போது அவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கர பல யோசனை வருது. அவருக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குமோ, ஒரு என்ன மறந்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சுட்டு ஐயா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவருக்கு மண்டையில அடிபட்டுச்சு, நெஞ்சில் தானே பிள்ளை சுட்டுச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நான் மறந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் யோசிச்சுட்டு அப்பெல்லாம் மறந்துருக்க மாட்டார், மறந்துருந்தா எல்லாத்தையும் மறந்துருக்கணும்ல, மற்ற எல்லாரும் போய் அவரை பார்த்துட்டு தானே வராங்க, மற்ற ஆம்பளைங்கள பார்க்கும்போது அவங்களா ஞாபகம் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணி இப்படி மறப்பாங்க, என்ன மறக்க மாட்டாங்க, மறந்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டு அவங்களுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் என் சொந்த புருஷனை பார்க்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டு போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சே இருக்கேன். உடனே அவர் சத்தம் கேக்குது, சின்னம்மா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லு. அவங்க பாக்குறாங்க, டிரைவரை பாக்குறாங்க, அவங்க பார்த்துட்டு ஓகே நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துட்டு கீழே இறங்குறாங்க. அவர் வந்துட்டு நானும் கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி டிரைவர் கேட்க, உடனே அவங்க வந்துட்டு இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துட்டு உள்ள நடந்து போறாங்க. அவங்க கூட அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள போக போக நடக்க அந்த ரூமுக்குள்ள கிட்ட போக அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் அப் ஆகுது. ஸோ ரூமுக்கு வெளியில நிக்கிறாங்க. அவங்க வந்து எங்கேயுமே நிக்கல, பாட்டி வீட்டுலன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, ஏதாவது ரூம் இங்கதான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கேயுமே நிக்கல, சரி ரூம் கிட்ட தான் போய் வெளியில நிக்கிறாங்க. ஸோ கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி டீப் பிரெத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திறந்து அப்படி உள்ள போறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து பெட்ல உட்காந்துருக்காங்க, அந்த பின்னாடி சாயத்துக்குள்ள சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு யோசனையில உட்காந்துருக்காங்க. அவங்க கதவு தொட்டது கூட அவங்க கவனிக்கல, ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை அதுல உட்காந்துருக்காங்க. டேயாங்க வந்து ஜங்குக்கு பாக்குறாங்க. இப்பதான் டேயாங்க வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ஜங்குக்கு பாக்குறாங்க. அவங்க ஃபேஸ்ல குட்டியா ஒரு ஸ்மைல் வருது. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க, கொஞ்சம் டல்லா இருக்காங்க. அப்புறமா ஜங்குக்கு வந்து கொஞ்சம் லைட்டா தாடி மீசா வந்துருச்சு, ஏன்னா இவ்வளவு நாள் ஷேவ் பண்ணல. ஸோ அந்த ஜா லைன்ல குட்டியா தாடி மீசா அதெல்லாம் வந்துச்சா. அங்க பாக்குறாங்க ஜங்குக்கு வந்து சீரியஸ்லி சொல்ல போனா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்க. தாடி மீசையோட பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்ட்டா ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க. டேங்க்கு சிரிப்பு வருது. டேங்க் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே இல்லை, ஓடி போய் அந்த பக்கத்துல லஞ்ச் வந்து வச்சுட்டு ஓடி போய் ஜங்குக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவங்க ஏதோ யோசனைல இருக்காங்கல்ல, அவங்க கவனிக்கல யாருன்னெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு குட்டி கை வந்து அவங்க இடுப்பு சுத்தி வந்து கட்டி பிடிச்சிருக்குன்றது ஃபீல் ஆகுது. யாரும் அவங்க கட்டி பிடிச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஜங்குக்கு கொஞ்சம் கோவம் வருது, எவன்டா அவன் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கோவம் வருது. கட்டில வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க, தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஒரு வாசம் ஒண்ணு வருது. தேவன்கிட்ட எப்பவுமே அடிக்கும் அந்த ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல், ஸோ சென்ட். ஸோ அது வந்து வருது. அப்பதான் ஜங்குக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, இவதான் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் ஆகுது. ஜங்குக்கோட ஹார்ட் துடிக்கிறதே ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு. அந்த வாசம் ஜங்குக்கோட ஃபேவரட்டான அந்த ஒரு வாசம், தன் பொண்டாட்டி தான் அப்படின்றது தெரியுது. ஜங்குக்கு வந்து பேக் ஹேக் பண்ணிக்கிறாங்க, அவங்க டேயாங்கோட பேக் ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹேக் பண்ணிட்டு இருக்கேன். டேயாங் வந்துட்டு அந்த அடிப்பட்டதே மறந்து போய் ஜங்குக்கோட செஸ்ட்ல வந்து இன்னும் அப்படி உள்ள முட்டிட்டு போவாங்கல்ல, அப்படி தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணோன்னு ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் டேயாங்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ இன்ஜுரி ஆயிருக்கல அப்படின்ற மாதிரி. டக்குனு பின்னாடி பேக்ல ஹக்க விட்டு பிரேக் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு சாரி ஒழிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஷர்ட் தானே போட்டிருக்காங்க, அந்த டாப் பட்டன் மட்டும் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க செஸ்ட் அப்படியே காமிக்கிறாங்க. பேண்டேட் போட்டிருப்பாங்களா, ஒயிட் கலர் பேண்டேட் தெரியுது. அதுல வந்துட்டு இப்பதான் காஞ்சிட்டு இருக்க ரத்தம் அப்படியே தெரியுது. அவங்க வந்து பாக்குறாங்க, பார்த்தோன்னே அவ்வளவுதான் கண்ணில் ஃபுல்லா கண்ணீர், அப்படியே வாயெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் தெரியல, இது கவனிக்கல. அதுக்கப்புறம் பாக்குறாங்க அவங்க வந்து அழுகிறது பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ வருத்தப்படுறாளோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. டேயாங்கோட கையை பிடிச்சி கிட்ட எடுத்து டேயாங்க தூக்கி அப்படியே வந்துட்டு மடியில உட்கார வைக்கிறாங்க. இன்ஜுரி ஆன லெக்ல இல்ல, இன்னொரு லெக் இருக்குல்ல, அதுல கேர்ஃபுல்லா உட்கார வைக்கிறாங்க. எதுவும் அடிப்பட்ட அதை மாதிரி உட்கார வச்சு டேயாங்க வந்துட்டு
ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசி பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டி கொடுத்த பின்னாடி அவங்களோட போகத்துலலாம் முடிவு வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி வச்சுட்டு சொல்றாங்க, இங்க பாரு அது கால்ல இருந்து அப்படித்தான் இருக்கு, சரியா, ஒன்றும் ஆகல, நீ என்ன எதுவும் பண்ணல, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து அப்படி ஜங்குக்கு வந்து அப்படி பாக்குறாங்க. ஸோ அவங்க ஐலேஷஸ் அந்த ஐலட்ஸ் அந்த ஹேர் இருக்குல்ல, ஸோ அதுலாம் ஃபுல்லா வந்துட்டு தண்ணி இருக்கு. பாக்குறாங்க, பார்த்துட்டு இது சியான் ஜங்குக்கா, இது ஏன் முருகனா, எப்ப பார்த்தாலும் கோல்டா பேசுறாப்புல, அப்படி சாஃப்டா அவருக்கு பேச தெரியாது, ஜங்குக்கு தானா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கு. குருகுருன்னு ஜங்குக்கு இருந்துட்டு, என்ன ஏன் அப்படி பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிட்டு கேட்க அங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு பேண்டேட் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு, பேண்டேடா, என்ன பேண்டேட் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க தலையில இது அடிபட்டுருச்சோ, அதான் பேண்டேட் ஏதாவது போட்டுருக்கீங்களான்னு பாக்குறேன். உண்மையை சொல்லுங்க, உங்க தலையில அடிபட்டுருச்சு, அதனால தானே நீங்க இவ்வளவு சாஃப்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து வந்து விட்டு அங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டே, ஏய் என்னடி ஆச்சு, எனக்கு எப்படி அடிபட்டுச்சு, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அங்க இருந்துட்டு, என்கிட்ட மறைக்காதீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு நல்லா பேசுறீங்க, இவ்வளவு சாஃப்டா நைஸா பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க பண்ணி ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு தேவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த கட்டுவிரல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அவங்களோட சீக்ஸை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே நான் நல்லா பேசுறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா பேசுறேங்கிறதுக்கு ஒன்றும் பேண்டேட் வந்து தலையில போட்டு அடி பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். தேவனுக்கு வந்து சிரிப்பு வந்துட்டு, இருந்தாலும் நீங்க எப்பவும் கிட்ட நல்லா பேசினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து சும்மா சாதாரணமாக தான் சொல்றாங்க. பட் இது கேட்கிற ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா போயிடுது. ஸோ ஜங்குக்கு கஷ்டப்படுறாங்கிறது அவங்க நோட் பண்ணிட்டு அப்படியே டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. சரி இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பிட்டு நீ வரக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கு வந்து சாப்பாடு ஓப்பன் பண்றாங்க. அந்த வீட்டு சாப்பாடு ஸ்மெல் இருக்கும்ல, அதுல வந்து ரூம் ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த கையால வந்து சாப்பாடு எடுத்து ஜங்குக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க அப்படியே டேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேங்க பார்த்துட்டு எப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டேங்கு கண்ணுக்கு வந்து கருவல் எல்லாம் வந்துச்சு. அவங்க சரியா வந்து தூங்கல, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ ஜங்குக்கு இந்த அப்படியே டேங்க பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஜங்குக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு அவங்க முந்தானி எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் வந்து வாயெல்லாம் அப்படி தொடச்சு விட்டுட்டு இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ல சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஜங்குக்கோட கை வந்துட்டு தேவங்களோட வயிற்றுல இருக்கு. ஸோ வயிற்றை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படி ப்ரொடெக்டிவா அப்படியே வந்து அவங்க கைது அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த டம்மிஸ் அது வந்து தடவி கொடுத்துட்டே இருக்கு. ரெண்டு பேரும் வந்து பேசிக்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ்ல இருக்காங்க. யார் அவங்க அப்பா வந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பா, யாரா இருக்கும், நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போன உடனே நான் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தர நான் சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு போயிட்டு டேயாங்குமே அப்படித்தான். டேயாங்கு வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் சோனா, ஸோ அதுதான் மட்டும் ஓட்டிட்டு இருக்கு ஜங்குக்கோட எக்ஸ். அது இருக்குமா அப்படின்ற மாதிரி டேயாங்க வந்து அதை யோசிச்சே இருக்காங்க. கடைசியில ஓகே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படி திரும்பி லைட்டா டேயாங்க வந்து பாக்குறாங்க. நேரம் வந்து வெளியில விண்டோவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்பதான் திரும்பி டேயாங்க பார்க்க டேயாங்க வந்துட்டு அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல, நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி கண்ணை அப்படி சுமிட்டிட்டே பாக்குறாங்க. என்னடி திடீர்னு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க வந்துட்டு சொல்லுங்க லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் புலம்புறேன், நான் புலம்புறது ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு புரியுது. வீடியோ பாதி நிறுத்தி வச்சு நீ புலம்புட மாடி என்னை பார்த்து கேட்கறதுக்கு புரியுது. ஆனா நான் புலம்பணும், கொஞ்சம் கேளுங்கல்ல. எனக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, எனக்கு எப்படி சொல்றதே தெரியல, எனக்கு தோன்றதா உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க. இப்போ மிலிட்ரிக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் டேக் அவுட் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு பெருசா வரல அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஜிம்மியாவும் சேர்ந்து ஷோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நடந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 வீக்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் சொல்றேன். அது டேக் அவுட் மொமெண்ட்ஸ் வந்துட்டு அநியாயத்துக்கு இருக்கு.
முடியல சேர்த்து வச்சு பண்ற மாதிரி இருக்கு. எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு அவ பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லைன்னு சொன்னாலும் சரிடா இது மனுஷ தேத்து வரல. அதுவும் ரெண்டுமே இல்லாம வச்சு செய்யறாங்க. ரெண்டு ஒரு வேணும்னே பண்றாங்க. ஒரு டீ குக்கரா நம்ம எதிர்பார்க்கிற எல்லாமே கிடைக்குதா? எனக்கு அவங்க கண்ணு பார்த்தா என்ன வேணாலும் போய் சொல்லலாம். ஆனா அவங்க கண்ணு போய் சொல்லாதுல்ல. அந்த கண்ணுலதான் அவ்வளவு பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நமக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் நம்ம அப்படியா பார்ப்போம், அப்படியா பண்ணுவோம். இல்ல இது என்னமோ இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா என்னடா இது, என்ன சொல்ல வரீங்க, இருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கண்ணீரே வருது. ஒரு டேவுக்கரா நான் இவ்வளோ வருஷம் எத்தனை எஃப்எஃப் படிச்சிருப்பேன், எத்தனை எஃப்எஃப் கேட்டிருப்பேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இது டிவோட்டி நான் அவங்க 2 பேருக்கு சொல்லணும், சீரியஸா சொல்லணும்னா நான் அப்படித்தான். இந்தியன் நான் நம்புறேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? நம்ம பாக்குறோம்ல இத்தனை பேர் டே குக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஆர்மிஸ் யாருமே அப்போசிட்டா எனக்கு போறது கிடையாது. ஆக்சுவலா ஜக்குக்கும் சரி அவங்க சரி இதை சொல்லியிருக்காங்க. நான் ஒருத்தவங்க லவ் பண்றேன் அப்படின்னும் போது என்னோட ஃபேன்ஸ்க்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கும். அது தப்பா தெரியாது, அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லி 2 பேருமே சொல்லி நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது சொல்லட்டுமே, சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாமே. ஆனா சொல்லவே மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு தான் அப்படி தோணுதா, உங்களுக்கு அப்படி தோணுதா? ரொம்ப புலம்பிட்டேனோ, வீடியோ பாதியில நிறுத்திட்டு புலம்புறேன் பாத்தீங்களா? ஏன்னா 2-3 வீடியோஸ் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். என்னால முடியல. ஒன்னு இருக்கு என்ன அப்படி இருக்கு மட்டும் சொல்றீங்கல்ல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். புலம்பி என்ன பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஆத்திரம் அடங்குறேங்க. என்னால வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த நியூஸ் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த பிடிஎஸ்க்கு கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, அவங்க யாருக்கு இன்டர்வியூ எடுக்க தெரியல. என்ன கேட்டா நம்ம ஊருக்காரங்களை போய் கொஸ்டின் கேட்க வைக்கணும். செம்மையா கேட்பாங்க. நீங்க கேட்கவே மாட்டாங்க, ஒழுங்காவே கேட்க மாட்டேன். கேட்கிற கேள்வி சிறுப்புத்தனமா இருக்கு. நான் எனக்கு இன்டர்வியூ பார்க்கும்போதுதான் தோணுது, என்னடா கேள்வி, நானே நல்லா கேள்வி கேட்பேன், என்னடா கேள்வி கேட்க வேண்டியதானே, இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ கடவுளே, பைத்தியம் முத்திருச்சு. சரி ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அவங்க அப்படியே கீழே குனிஞ்சுட்டே சொல்லுங்கல்ல, கேக்குறல்ல, எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதா, லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு. திடீர்னு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படி கேட்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. டி என்னாச்சு உனக்கு இப்போ, எதுக்கு இந்த கேள்விதான் கேட்டுட்டு இருக்க, திடீர்னு சடனா இன்னைக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னையும் பிடிக்காது, நம்ம குழந்தையும் பிடிக்காது. உங்களுக்கு அவளதானே பிடிக்கும், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவளதானே பிடிக்கும், எனக்கு தெரியும். ஜங்கு கொடுக்கறதுனால பெரிய ஷாக்கா பாக்குறாங்க. அவருக்கு பேர்னு ஒரு சிரிக்கிறாங்க பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? எந்த கேர்ள் ஃப்ரெண்டு? எவன்? ஆமா, சிரிக்கிறீங்க, சிரிக்காதீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டேயாங்க அழுதுட்டு அப்படியே எந்திரிச்சு போக பாக்குறாங்க. சங்குக்கு எந்திரிச்சு போக விட மாட்டாங்க. டேயாங்கோட இடுப்பு பிடிச்சி அப்படி கிட்ட எடுத்துக்கிறாங்க. விடுங்க, என்ன தொடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட கையோட எடுத்து ஜங்குக்கோட கையை எடுத்து வர்றாங்க. ஜங்குக்கா
அதை சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி அவங்க சிரிப்பா இருக்க முடியல ஜங்குக்கு. அதை சிரிச்சுட்டே தேங்கு பிடிச்சிருக்கு, தேங்கு தட்டி தட்டி விடுறாங்க, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு வழியா பிடிச்சி இழுத்து கிட்ட வச்சுக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸா பிடிச்சி வச்சுக்கிறாங்க, டைட்டா பிடிக்கிறாங்க. அதனால தேங்காய் நகர முடியல. இந்த ஜங்குக்கு இருந்துட்டு தேங்காய் சொல்றது கேளு அப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி தேங்கு கிட்ட வந்து பேசுறதுக்கு தேங்காய் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாங்க. பாரு உங்ககிட்ட யாரு இந்த மாதிரி நான்சென்ஸால பேசுனது, யாரு உனக்கு சொன்னா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ரோதா இப்படி நின்றுடுறாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நேரம் ஜங்கு கிட்ட இருந்து வெளியில வர, இப்ப பண்ணல அப்படின்னு நிக்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க, ஜங்குக்கு அப்படி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, மந்தா சொல்லியிருப்பாங்கல்ல தயவு செஞ்சு இது ஜங்கு கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு அதை யோசிச்சுட்டு அது யாருமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரியா சோ கால் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரையாவது சொல்லு, அவ பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஆக்ட்ரஸ் சோனா. இப்ப அப்படியே இவங்க கிட்டதான். ஸோ இவங்க ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க எடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே கேட்க, சார் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார் யாரு அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அவங்க வந்து யாரு பண்ணாங்க அப்படின்ற பேர் சொல்றாங்க. ஃபோன் அவசரமா அப்படியே வந்து கட் பண்ணாமலே இப்படி பேக்கெட்ல போட்டு அவ்வளோக்கும் ஒரு இவங்கிக்கு அப்படியே திரும்பி நஞ்சனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நஞ்சு திரும்பி சொல்லு இவங்கி அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணா யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நஞ்சு வந்துட்டு சொல்லி யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வந்துட்டு அதுக்கு வேற யாரும் கிடையாது, ராஜ்வீர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து ரே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஜியோன் ஃபேமிலி மாதிரி ஒரு ரே ஃபேமிலி. ஸோ ரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளவு தைரியம் பாரு அப்படின்ற மாதிரி அந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு எவ்வளவு தைரியம் பாரு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பல்ல கடிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு உள்ள கோவம் வந்து, நீ வந்து ஜங்குக்கு வரட்டும், ஜங்குக்கு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுவோம், வந்ததுக்கு அப்புறம் யாரு நமக்கு நம்ம யாருன்னு உங்களுக்கு காமிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவமா பேசி முடிக்க அங்க அப்படியே கட் பண்ணிட்டு ராஜ்வீர் சைடு பார்த்துட்டு வருவோம். ரே ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அப்பா பையன் பேர் சாரி அந்த பாட்டி அவங்க அப்பா அதுக்கப்புறம் பேர் 3 பேருமே செம்ம கோவமா இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு பழச்சிட்டாங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படிங்கிறது. அவங்க ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கோவம் வருது. வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் நோக்கி எடுத்துட்டாங்க. எப்படி பிடிச்ச மாதிரி ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டே இருக்காங்க. செம்ம டென்ஷன் அப்படியே இருக்காங்க. ராஜ்வீரை பார்த்தாங்க, ராஜ்வீர் ரூம்குள்ள போய் கதவை அடிச்சாங்க, திறக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. டெய்லி லைட் ஃபுல்லா குடிச்சிக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. ரூம்குள்ள ஃபுல்லாவே ஆல்கஹால் பாட்டில், ஃபுல்லா ஆல்கஹால் பாட்டில். அந்த ஸ்கிரீன்ல வந்து ஜங்குக்கோட போட்டோ, அது வந்து அந்த நியூஸ் போயிட்டே இருக்கு, அது வந்து ஒட்டைக்கிறாங்க, தூக்கி போட்டு கிளாஸ் போட்டு ஒட்டைக்கிறாங்க. சரியா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க இந்த வீட்டுல இருந்து 2 பேர் மட்டும் ஜாலியா இருக்காங்க. யாரும் கிடையாது, ராஜ்வீரோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி. இந்த 2 பேரும் தான் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு வருஷப்பட்டு பாடா படுத்தி எடுத்துருப்பாங்க 3 பேரும். இப்ப கொஞ்சமா கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இத்தனை வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்ச் பண்ணி போக இப்ப மறுபடியும் டேக் கிட்ட போலாம். கோக்குக்கு அந்த பேர் கேட்டோடனே அவ்வளவு கோவம் வருது, ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அப்படியே கண்ணுப்படி இறுக்கி முடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஆன்லைன்லாம் டைட்டன் அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் சரி நம்ம செட்டியான் கிட்ட வந்து கோவப்பட்டுருக்கூடாது, கொஞ்சம் காமா பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பேசுறாங்க, பொறுமையா கேட்கறாங்க. சரி உனக்கு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு யார் சொல்ல அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அந்த ஜங்குக்கு இருந்துட்டு இதுக்கு திடீர்னு இந்த கேள்வி நீ கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கரையில இருந்து கண்ணீர் தரைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட கூப்பிட்டு அவங்களோட தலையில வந்து அப்படியே வந்து தடவி குளிக்கிறாங்க. செய்வாங்க வந்து அப்படின்ற மாதிரி தடவி குளிச்சுட்டு, பாருடிமா இங்க எனக்கு இந்த கேர்ள் எவளும் கிடையாது, இதுக்கு ஒன்றும் கிடையாது. முதல் பாட்டி கிட்ட உனக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா தெரியும். பாட்டி என்னை விட்டு நான் ஒரு பொண்ணு கொடுத்து ட்ராவல் பண்ணி இவ்வளவு லவ் பண்ணி இதெல்லாம் நடக்குது தெரியுமா சொல்லு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியல, நான் எவ்வளவு ஷார்ட் டெம்பர்னு தெரியும், எவ்வளவு கோபப்படுறேன், எவ்வளவு நல்லாவே தெரியும் இல்ல.
என் கூட நல்லா திருப்பான்னு நீ நினைக்கிற? வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஜான் லவ் மேரேஜ்லாம் அளவுடே கிடையாது. நீ கேள்விப்பட்டிருப்பியே, இங்க என்ன ஜிமினா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன். சுத்தி இருக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற. இப்பதான் டியாவுக்கு புரியுது, ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க தேவை அவங்க அடிச்சுக்கிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா, நான் முன்னாடி இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கேன் சொல்றது சரிதான். அப்பெல்லாம் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் பத்தி யோசிக்காம நான் வேற ரேலி போற அந்த நேரத்துல வேற நான் சண்டை போட்டு மூச்சு தூக்கி வச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்க தம்பி உட்காந்து பாக்குறாங்க. பார்த்து ஒரு டிவி ஸ்மைல் பண்ணிட்டு ஆக்சுவலா ஆக்டர் சோனா நான் அதை பார்த்திருக்கேன். நாட் பேட், பார்க்க ரொம்ப அழகாதான் இருப்பா. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறத பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா தேவன் கூட கண்ணெல்லாம் பேசுறது அழுது அப்பதான் காமிச்சிருக்காங்க இந்த கண்ணீர் எல்லாம். இப்ப திரும்ப மறுபடியும் கண்ணீர் வந்துச்சு. இருந்தாலும் இந்த கண்ணீரை தொடச்சிட்டு நானும் ஒண்ணு குறைஞ்சவல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜாக்கு பார்த்து வச்சுக்கோங்க அந்த சக்காவட்டி சோனாக நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. நான் போகும் தெரியும்ல, போகும் தெரியும் ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லக்கூடாது, அவரு ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அவரை நான் பாய் ஃப்ரெண்டா கேட்கிறேன். எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களோட இது கண்டிப்பா அவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கோவம் இருந்துச்சு, விளையாட்டுக்கு சொன்னாங்க கோவம் இருந்துச்சு. அவங்க இன்னும் கிட்ட தேடிக்க பிடிச்சு நீ கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தெரியல. யார் ஆரம்பிச்சாங்க நாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க சார் பாரு நம்மளோட இன்னொருத்தவங்க புகழ்ந்து பேசாத உனக்கு நல்லது இல்லை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஐஸ் ரோல்ஸ் பண்ணுவாங்க. சொன்ன ரோல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எதுவும் பேசுற. அதுக்கப்புறம் தியாவுக்கு இங்க இருந்து ஒரு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஜாங்குக்கு பார்த்து நான் இந்த ஃபேமிலியை பத்தி புகழ்ந்து பேசக்கூடாது, நீங்களும் இந்த ஃபேமிலியை பத்தி பேசக்கூடாது, புரியுது அப்படின்ற மாதிரி கேட்க ஜாங்குக்கு சிரிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு பாரு என்ன இன்னைக்கு கரடி குட்டி புள்ளி குட்டி அந்த மாதிரி தெரியுது. ஆனா டு பி ஹானஸ்ட் என் பொண்டாட்டிக்குள்ளாலாம் அழகுல எவ்வளவு வர முடியாது. என் பொண்டாட்டி அவ்வளவு அழகு. அடிக்கலான்னு ஸ்பெஷாயிடுச்சு. கண்ணோட பிங்க் கலர்ல கீழே கொஞ்சிக்கிறாங்க வைக்கப்பட்டு ஜாங்கு கிளம்பிட்டு சரி இங்க பாரு. அப்புறம் அந்த ரூமரை பத்தி சொல்லணும்னா அது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நானும் அந்த ஆக்ட்ரஸும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல பார்த்துட்டு இவங்க ஃபேக் நியூஸ் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. நீ அதெல்லாம் நம்பது தெரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே நான் நம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜாங்குக்கு இப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாங்க. சீரியஸ் ஆயிட்டு போயிட்டு அவங்களோட வயிற்றுல அப்படி கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு என்னோட விளையாட்டுக்கு கூட என் பையன் போது எனக்கு பாஸ்வேர்ட்னு சொல்லாது. நீங்க இத்தனை நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட செக்அப்க்கு கூட்டிகிட்டே போகலையே அப்படின்ற மட்டும் கேட்கறாங்க. ஜாங்குக்கு உனக்கு தெரியுமா நான் கூப்பிட்டு போகலன்னு. அது டாக்டர் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 1.5 மாசம் கழிச்சு அடுத்து செக்அப் பண்ணா போகணும்னு சொல்றாங்க. அதான் நான் உன்னை கூட்டிட்டு போகல அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுது. நபி கீழே நம்ம எதிர்த்து போகல அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியே ஜங்குக்கு பார்த்து சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு சாரி கிட்டே வச்சுக்கோ சரியா. இன்னும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிச்சு கிறுக்குத்தனமா விஷயத்தை இல்லாதவங்க உங்களுக்குள்ள ஏற்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வாய்ப்பு வந்துட்டு பாக்குறாங்க. யார் சொன்னா எனக்கு மூளை இல்லைன்னு, எனக்கு அதெல்லாம் மூளை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருக்கு ஒரு வேர்க்கடலை சைஸ். கோவம் வந்தது கையை தூக்கிட்டு பவர் பண்ணிட்டு திரும்பி உட்காந்துறாங்க. கை கிட்டுவாங்க செஸ்ட்ல அந்த மாதிரி கை கிட்டு பவர் பண்ணிட்டு கரையில ஜாக்கு இருந்து பார்த்து சிரிச்சிட்டு தேவங்களோட கழுத்து சுத்தி கையை போட்டு அப்படி தேவங்களோட கிட்ட விட்டு பின்னாடி சாஞ்சிக்கிறாங்க. தேவங்க ஜாக்கு செஸ்ட்ல படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு இந்த சைடு அடிப்படாத அந்த சைடுக்குள்ள அந்த சைடு படுக்க வச்சுட்டு முடி பின்னாடி சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சடி உட்காந்துட்டு இருக்க. இப்ப இந்த ரூமே ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஜங்குக்கோட ரெகுலரான ஒரு ஹார்ட் பீட், தேவங்களோட ஒரு நல்ல ஒரு பேச்சு காத்து, அது மட்டும்தான் அந்த ரூம் மொத்தமா இருக்குது. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு தேவங்க புரிஞ்சுக்கிட்டு பாசமா ஒரு விஷயத்த அமைதியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கத்தாம சண்டை போடாம. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேவங்க அங்க என்ன கிளம்பிடுறாங்க.
இப்போ நைட் டைம் ஹோபி வந்துட்டு ஜங்குக்கான நைட் டிஃபன் இருக்குள்ள அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹோபி எப்படின்னா ஜங்குக்கு வந்துட்டு நமஜுனையும் சரி இவங்கயும் சரி ரெண்டு பேரும் பெரியவங்க, அவங்களோட ரொம்ப பெரியவங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது எப்பயுமே ஜங்குக்கு. ஆனா ஹோபி வந்து இப்படி கிடையாது. ஹோபிக்கும் இந்த ஸ்டூடியோல வந்து ஹோபிக்கும் ஜங்குக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். அதனால ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தோணு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. ஜங்குக்கு ஃப்ரெண்ட் மாதிரி பேசக்கூடிய ஒரு சில பேர்ல ரொம்ப கம்மி தான். அதுல ஹோபி ஒருத்தங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சீலிங் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு ஹோபி கூப்பிட்டு ஹோபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஹோபி இருந்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னா ஒன்னும் ஹோபி இருந்துட்டு அப்படி கண்ணு அப்படி பெருசா இது பார்த்து வந்துட்டு என்ன விளையாடுறியா நீ உனக்கு என்ன சரியாகல அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னு ஜங்குக்கு இருந்துட்டு டே அதெல்லாம் சொல்லாத அதனால முடியல சரியா 2 வாரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே தாங்க முடியாது ஒரே ஒரு பஃப் ரொம்பலாம் கேட்க மாட்டேன் ஒரே ஒரு பஃப் அப்படின்ற மாதிரி கேட்க ஹோபி இருந்துட்டு ஜங்குக்கு விளையாடாத நீ இன்னும் சரியாகல அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னு ஜங்குக்கு இருந்துட்டு மச்சான் ப்ளீஸ்டா ஒரு தடவை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஹோபிக்கு வந்துட்டு சரி வேற வழி இல்லை கேட்க நீ ஒரு பஃப் தான் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சிகரெட் பேக்கெட் எடுத்துட்டு அந்த ஒரே ஒரு சிகரெட் மட்டும் கையில கொடுத்துட்டு லைட்ரும் கொடுத்துட்டு சரி ஜங்குக்கு சொல்றது கேள்வி ஒரே ஒரு ஸ்பாட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. ஜங்குக்கு அப்பவும் பின்னாடி இருந்து ஹோபி சொல்றாங்க ஒரு பஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலா ஜங்குக்கான நடக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜங்குக்கான ஹோபி சொல்றதுல காலையே வாங்கிக்கல. அவங்க பார்த்து நடந்து போறாங்க. நடக்க முடியாம இந்த வந்துட்டு கிண்டி நடக்குன்னு சொல்லுவாங்க கிளிம் பண்ணி நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி நடந்து போறாங்க. வீக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்டா இருக்கா. அதனால சரி ஒரு வாக் போயிட்டு வருவோம் கிளியர் பண்றதுக்காக ஒரு வாக் போயிடுறாங்க. போயிட்டு ஒரு ½ hour கழிச்சா ஜங்குக்கு ரூமுக்கு வராங்க. ரூம் திறந்து பார்த்து ஜங்குக்கு ரூம்ல இல்லாட்ட இங்க ஹோபிக்கு தூக்கி போட்டுருச்சு. என்னடா காணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அப்போ பாத்ரூம் டோர் வந்து லைட்டா ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை அங்க இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவ்வளவுதான் மூச்சே நின்று போச்சு. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு வந்து அன்கான்சியஸா அப்படி கீழே படுத்து கிடக்குறாங்க மயக்கம் போட்ட மாதிரி. பக்கத்துல வந்துட்டு ஒரு ½ சிகரெட் பாதி எரிஞ்சது அப்படி கிடக்கு. அவனே அப்படியே பார்த்தோடனே ஹோபிக்கு அவ்வளவுதான் தூக்கி வாரி போட்டுருது. ஜங்குக்கு வந்து எப்படியோ தூக்க முடியல. கொஞ்சம் வெயிட் தான் பட் இருந்தாலும் தூக்கி இப்படியே தூக்கிடுறாங்க. தூக்கி பெட்ல கொண்டு படுக்க வச்சுட்டு அந்த எமர்ஜென்சி பட்டன் இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கூப்பிடுறது அமுத்துறாங்க. உடனே டாக்டர் ஓடி வந்துட்டு ஜங்குக்கு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கொடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஹோபியை திரும்பி பார்த்துட்டு யாரு இவருக்கு சிகரெட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஹோபி வந்துட்டு முழிக்கிறாங்க. இங்க பாருங்க இவருக்கு ரிகார்டிட்லாம் அலோடே கிடையாது. இதெல்லாம் குடிக்கவே கூடாது. சொல்லப்பட்ட மூச்சு நின்று போயிடுங்க. இவரோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அவ்வளோ நல்லா இல்லை. அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். மூச்சு நின்று போயிடும். ப்ளீஸ் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. சிகரெட் எல்லாம் கொடுக்காதீங்க. அவர் குடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஹோபி இருந்துட்டு சாரி டாக்டர் தெரியாம நடந்துருச்சு இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க தெரியாம கவனமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல டாக்டர் போறதுக்குள்ள ஹோபி கூப்பிட்டு டாக்டர் ப்ளீஸ் வீட்டுல யாருக்கும் தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டாக்டர் வந்துட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோபி வந்து ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சோடனே பக்கத்துல வந்து டேபிள்ல வந்து லைட்டர் இருக்கு. அது தூக்கி அப்படியே அந்த நம்ம ஹோபியோட செஸ்ட் மேலே எறிகிறாங்களா. ஹோபி வந்து அந்த அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிள்ளை எடுத்து ஜங்குக்கூட மூச்சு வெளியே போடுறாங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டே எடுத்தாங்கிட்டு வைக்கிறாங்க. சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு பர்ஃபன் தான் கேட்டேன். வந்து பார்த்தா 6 சிகரெட்டை காலி பண்ணிருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு வந்து எதுவுமே மாதிரி சீரியஸ்டே கொடுத்துருக்காங்க. ஹோபி இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து படுத்துடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து படுத்திருக்காங்க. ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணுது. அது யாரு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா வேணும் அவ்வளவுதான். யாரு பேச்சு கேட்கிற டைப் எல்லாம் கிடையாது. ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே அப்படியே கண்ண மூடி அப்படியே ஜங்குக்கு படுத்து தூங்குறாங்க. அஃபிஷியலா இந்த கேஸ் வந்துட்டு டிஎஸ்பி டேபிளுக்கு போயிடுச்சு. ஸோ அவர் தான் வந்து இப்போ ஜங்குக்கு ஷூட் அவுட் கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து 10 கார்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ யூனிஃபார்ம்ல அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. யாரெல்லாம் சஸ்பீஷியஸா ஃபீல் ஆகுதோ அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங்
ஃபேமிலி ஜியான் ஃபேமிலியை சேர்ந்தவங்களையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸர் போயிட்டு டிஎஸ்பிட்ட சொல்றாரு, சார் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேஸ் எதுவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் வச்சுக்கோ, ஜியான் ஃபேமிலி சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு, சார் நம்ம அந்த இடத்துல வந்து 3 பேர்த்த பிடிச்சோம் சார், ஆனா மொத்தம் 6 பேர் இருந்திருக்காங்க, 3 பேர் தான் பிடிக்க பிடிச்சி, இன்னும் 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள பிடிச்சாதான் அவங்களை யார் ஹையர் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அதை பண்ணி தொலைங்க, எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையிலுக்குள்ள எனக்கு யாரு செஞ்சாங்களோ எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த டேபிள சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு. உடனே அவரும் சொல்லிட்டு அடிச்சுட்டு எங்கன்னு கிளம்பி போயிடுறாரு. கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா ஆல்ரெடி இவங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அது வந்து ரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு. ஜங்குக் டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரிய போகுது. ஃபைனலி ஆஃப்டர் 1 வீக் இதுக்கப்புறம் கழிச்சு ஜங்குக் வந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க. ஸோ ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க, கவனமா பாத்துக்கணும், இல்லை உங்க செஸ்ட்ல போட்ட பேண்டா இருக்கட்டும், காலில் போட்டதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ப்ரைஸ் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஜங்குக்கு வந்து கவனமா பாத்துக்கணும், ஜங்குக்காக நடக்க முடியாது, ஸோ யார் வர சப்போர்ட்டோட தான் நடக்க முடியும், அதையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. இப்ப ஜங்குக்கு பார்த்தோம்னா ஆனா ஸ்ட்ரிக்டா வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, ஜங்குக்கு வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜங்குக்கு யார் பேச்சாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி அவங்களோட குட்டி பொண்டாட்டி பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் வந்து ஜங்குக்கோட லுக்கை பத்தி சொல்லணும்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துல வந்து இன்னுமே தாடி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு, திக்கான தாடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வளர்ந்துருக்கு, ஹேர் எல்லாம் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருச்சு, ஏன்னா மந்த் ஆயிடுச்சு இல்ல, ஸோ கொஞ்சம் லென்த்தாவே வளர்ந்துருச்சு, ஷோல்டர் லென்த் வரைக்குமே வளர்ந்துருச்சு. ஸோ உங்க 6 பேக்லாம் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் தொப்பை, அதாவது குட்டியான ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி தொப்பை மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து பாக்குறதுக்கு வந்து ஹோரார்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாட்டி வந்துட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டி மணி கிடையாது, ஒருத்தர் ஃபேமிலி வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நிற்கிறது பாட்டி தான், பாட்டிக்கு பக்கத்துல ஜங்குக்கோட அம்மா. ஸோ அன்னைக்கு ஒரு பிளாக் கலர் கார், லக்ஸுரியான ஒரு கார் வந்து நிற்குது. ஜங்குக்குள்ள இருந்து வெளில இறங்கி வராங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு பிளாக் குர்த்தா, ஒயிட் குர்த்தா, பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. நான் பிக்சருக்குள்ள அட்டாச் பண்றேன், ஹோரார்ல ஜங்குக்கோட இந்த மாதிரி. ஸோ வந்துட்டு வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே பாட்டிக்குலாம் எல்லாரும் கண்ணுல, என் பொண்ணு கண்ணுல எல்லாரும் கண்ணுலயும் கண்ணீர். பாட்டி இப்படி முன்னாடி போய் ஆர்த்தி அடிக்கிறாங்க, ஆர்த்தி எடுத்து ஜங்குக்கு வந்து பொட்டு வச்சு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி, எந்த கண்ணும் எல்லா கண்ணும் பட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. உடனே வந்து பக்கத்துல நிக்கிறவங்க அம்மா, ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க பார்க்கவே செய்யறாங்க. பாவம் ஓடி போய் அப்படி ஜங்குக்கு வந்து இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு நல்லபடியா திரும்ப வந்துட்டல்லப்பா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அம்மா திரும்ப பேக்கப் பண்ணிட்டு, ஒன்னும் இல்லம்மா நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ நல்லா இருந்தா போதும், பண்ணி நல்லபடியா வந்து எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நம்ம சிம்மினா ஆமி அவங்க 3 பேர் தான். ஸோ அவங்க 3 பேர் முன்னாடி வந்துட்டு சிம்மினா வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சு பிடிக்கிறாங்க. ஆமியும் சின்னும் வந்து ஆப்போசிட் பக்கத்துல நின்று ஜங்குக்கோட பின்னாடி தட்டி கொடுக்குறாங்க, வந்துட்டா எப்படியா வந்துட்டா அப்படின்ற மாதிரி. அவங்களுக்குமே கண்ணுல கண்ணீர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிராமா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது மந்தா தான். ஸோ அவங்களுக்கு வந்து நேரா இவங்க டிராமா பண்ணிட்டு திரியிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் நடிக்கணும் இல்லை, அதனால வந்துட்டு சும்மா டிவி சீரியல்ல நடிக்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. நல்லபடியா வந்துட்டல்லப்பா அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாசம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவங்கியும் நம்ம முன்னாடி வந்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா ஜங்குக்குன்னு திரும்பியா பாக்குறாங்க. இவங்க இருந்துட்டு யாரு பண்ணாலும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பாட்டி வந்துட்டு யாரு என் பேரனுக்கு இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு நான் இப்ப எதுவும் பேச வேண்டாம், நைட் ஆஃபீஸ் ரூம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி இப்படி சொல்லும் போது பேசிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மாவோட ஃபேஸும் சரி, டேயாங்கோட ஃபேஸும் சரி ஒரு மாதிரி மாறிடுது. அவங்களுக்கு இது பிடிக்கல, ஜங்குக்கு மறுபடியும் பிரச்சனை இல்லை, போக வேண்டாம் அப்படிதானே யோசிப்பாங்க. அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு இதை பத்தி இப்ப பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க நம்ம சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமா அவங்க முன்னாடி இது பேச வேண்டாம், நம்ம தனியாக இப்ப பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்துட்டு மந்தாக்கு தான் அவங்களுக்குள்ள ஒத்துது, ஐயோ யாரு இது தெரிஞ்சுக்கணுமே, நைட் ஆஃபீஸ் தானே வேறேன் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்
நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜங்குக்காக நடக்க முடியாது இல்லையா? ஸோ யோங்கியும் நம்ஜூனும் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி ஜங்குக்கு அப்படியே தூக்கி கொண்டு அப்படியே சப்போர்ட் பண்ணி அப்படியே வந்து ரூமுக்கு கூட்டு போறாங்க. அவங்க வந்து இவ்வளோ நேரம் ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. இப்போதான் அவங்க ரூமுக்கு கூட்டு போக அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. குடி ஓடுறாங்க. அப்படி போய் ஜங்குக்கு ஃபேஸ் பார்த்துட்டு இப்படி பின்னாடி போறாங்க. பேக் போஸ் தான் தெரியுது. ஸோ பின்னாடி போக ஒரு ரூம்குள்ள போய் உட்கார வச்சுட்டு நம்ஜூனும் நம்ம யோங்கியும் வந்து வெளியில வந்துடுறாங்க. அவங்க வெளியில வந்தோடனே ரூம் டோர் க்ளோஸ் ஆகுது. இப்போ டயாங் ஜங்குக்கு 2 பேர் மட்டும்தான் ரூம்ல இருக்காங்க. அப்புறம் டயாங் வந்து அப்படியே நிக்கிறாங்க. ஜங்கு பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியா போகுது. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு இப்ப என்ன அங்கேயே நிக்க போறியா? நாள் ஃபுல்லா 6 மணிக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க டயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு ஜங்கு கிட்ட வராங்க. அப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு மாதிரி ஷையா கஷ்டப்பட்டுக்கிட்டு கீழே தள்ளி குனிஞ்சுட்டே இப்படி வந்து ஜங்குக்கு பக்கத்துல முன்னாடி நிக்க ஜங்குக்கு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ இன்னும் புலி மாதிரி பேசினா, இப்ப இந்த புலிக்குட்டி திரும்ப வந்து கரடி குட்டியா மாறிடுச்சோ, வார்த்தை வரலையோ அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க எடுத்துட்டு ஒரு மாதிரி கேட்க வைக்கும் வருது. கீழே கொஞ்சம் நிக்கிறாங்க. அப்ப ஜங்குக்கு இருந்துட்டு டேங்க பார்த்து நீ வா இங்க உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க தடையை தட்டி காமிக்கிறாங்க. மடியில உட்கார வைக்கிறாங்க. இஞ்சியோட லக்கில்ல பக்கத்துல இருக்கிற அந்த கால் இங்க வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் வந்து இந்த பாட்டியை தட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்த பாட்டில சொல்றேன். Thank you for reading, guys. Thank you. Comment பண்ண மறந்துடாம போங்க. ஒரே ஒரு கமெண்ட் தானே கேட்டேன். நான் உங்ககிட்ட யாருன்னு கேட்டேன், சொத்தியா எழுதி கேட்டேன். ஒரே ஒரு கமெண்ட் தானே கேட்டேன். ஓகேவா? கமெண்ட் லைக் ஷேர். பை பை.